காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெப் சீரிஸோட பேர் என்னென்னா ரக்ஷாக் இந்தியாஸ் பிரைட்ஸ். இந்த வெப் சீரிஸ் தான் நம்ம எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்பிங்கில் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் வாங்களேன். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல பாம்பு வச்சிடுறாங்க தீவிரவாதிகளாம் சேர்ந்து. ஆர்மி ஆஃபீஸராக இருக்க நம்மால் அது வச்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாரா, அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாரா, இல்லை இவரே போட்டு தள்ளிட்டாரா, இல்லை இவரையே அவங்க போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் கதை. நம்ம ஆளுக்கு அங்கே கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வராரு. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு போய் கல்யாணம் பண்ணாரா, இல்லை இவருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்லை இவருக்கு சங்கூதிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக சொன்ன ஒரு வெப் சீரிஸ் தான் இது. இந்த வெப் சீரிஸ் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. அந்த ஒரே எபிசோடு 75 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு சீசனில் இவ்வளோ தான் இருக்குது. ரெண்டாவது ஒரு சீசன் வரப்போது, அதில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஆல்ரெடி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இது நீங்கள் பார்த்துடலாம், அழகாக தான் இருக்குங்க. ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லோரும். இது உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சதுனால இன்னுமே ரொம்ப அடுத்து என்னடா நடக்கும், என்னடா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப விறுவிறுப்பு தோணுது. அதுக்கப்புறம் தமிழ் டப்பில் பண்ணனால சில இடத்துல நம்மளாக பார்த்துருக்கோம்ல, லிப்ஸிங்லாம் கரெக்டாக வராதுல்ல. ஆனால் இதில் அப்படி இல்லை, ரொம்ப நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபி, இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைனஸ்ன்னு எனக்கு என்னென்னா சில ட்விஸ்டெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளே கண்டுபிடிச்சிடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ட்விஸ்ட்டாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே சொல்லுங்கள், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. டட்டா, பை பை.